அறிவார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கு என்ன, இந்த நிகழ்ச்சியினால் இலக்கு வைக்கப்படுகின்ற சமூக பெருமானம் என்ன என்பதை பற்றி நேர்கள் நன்கு அறிவார்கள். இது ஒரு நீதிமன்றம் அல்ல, அல்லது வழக்கு விசாரிக்கின்ற ஒரு களம் அல்ல. மனசாட்சியினுடைய தர்மங்களை, நீதிகளை, சரி பிழைகளை பகுப்பாய்வு செய்து கொள்கின்ற ஒரு மனசாட்சியினுடைய ஒரு களம் என்று கூட நாங்கள் கூறலாம். எங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை இந்த கூண்டிலே இன்னும் ஒரு வாழ்ந்து முடித்த அல்லது வரலாறு சொன்ன மரபு சார்ந்த கதைகளில் வந்த எங்களுடைய மனங்களிலே அதிகமான தாக்கத்தை விளைவித்த கதைகளிலே வருகின்ற கதை மாந்தர்களை இந்த களத்திலே கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வை அவர்களினுடைய நடத்தையோடு நடவடிக்கைகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து செப்பனிட்டு கொண்டு வாழ்வை சரியாக அல்லது நேர்த்தியாக அல்லது மாசு மறுவற்ற ஒரு வகையிலே அல்லது அந்த விடயங்களை குறைத்து கொண்டு கனக்குறைப்பு செய்து கொண்டு வாழ்வை நகர்த்துகின்ற ஒரு விடயத்திற்கு எங்களை அழைப்பதற்காக அல்லது மூளைச்சலவை செய்து கொள்வதற்காக, ஆன்ம விசாரணை செய்து கொள்வதற்காக இந்த களம் எங்களுக்கு உதவி அளிக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கை தெருவுகளை, வீதிகளை செப்பனிடுவதற்கு நாங்கள் இலக்கிய, புராண, இதிகாச இன்னும் மரபு சார்ந்த கதைகளில் இருக்கின்ற கதை மாந்தர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு கதைகளிலும் பெறுகின்ற கதை மாந்தர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற ஏதோ ஒரு முடிச்சினை அவிழ்த்து பார்க்கின்ற பொழுது அங்கே எங்களை மீள நாங்கள் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காலத்தின் கண்ணாடி போல எங்களுடைய வாழ்வின் பிம்பங்களாக இந்த கதை மாந்தர்களிடமிருந்து ஒரு சில முடிச்சுகளில் நாங்கள் ஒத்துப்போகின்றோம். இதனால் தான் இந்த இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இன்னும் மரபு சார்ந்த பழம்பெரும் கதைகள் இன்னும் அந்த கதை மாந்தர்கள் இன்னும் காலம் கடந்தும் எங்களுடன் வாழ்கின்றன என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அவர்கள் வாழட்டும், வாழாமல் விட்டுவிடட்டும். நாங்கள் வாழ வேண்டிய தேவையில் இருக்கின்றோம் இந்த உலகின் வாழ்தல்களை சந்தோஷமாகவும் இன்பமாகவும். அதற்கு இந்த கருவிகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்று எங்களை செப்பனிடுவதற்காக நாங்கள் 2 கலைஞர்களை கருவிகளாக இங்கே அழைத்திருக்கின்றோம். அவர்களை தீபம் தொலைக்காட்சி சார்பாக முதலில் அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். இருவரும் புதியவர்கள் அல்ல. இங்கே ஒருவர் வேஷத்துடன் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு அவரை தெரியாமல் இருக்கும். பல்வை தேவர் பல நிகழ்ச்சிகளுக்கூடாக, தீபம் தொலைக்காட்சி கூடாகவும் ஏனைய பல பொது பணிகளிலே தன்னை இணைத்துக் கொள்கின்றவர். எந்த தமிழ் மக்கள் தொடர்பாக எந்த பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் அங்கே தேவரை சந்திக்கின்றோம் என்றே இவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்களுடன், குறிப்பாக தமிழ் மக்களுடன், வாழ்வுடன், அரசியலுடன் நெருக்கமான தொடர்பினை கொண்ட ஒரு நல்ல ஆர்வலர், கலை உள்ளம். அவர் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து வழிநடத்த வந்திருக்கிறார். இங்கே இருக்கின்றார் வைத்தியர் விவேக். அதிகமாக எல்லோரும் கேட்கிறார்கள், இவர் இன்னும் வைத்தியராகத்தான் இருக்கின்றாரா? அந்த அளவுக்கு தீபம் தொலைக்காட்சி கூடாகவும் மேலே நிகழ்ச்சிகளுக்கு கூடாகவும் இந்த சமூக தொண்டுக்கு, சமூக பெருமானம் மிக்க நிகழ்ச்சிகளுக்கு, சமூக மாற்றத்துக்கான இந்த கருதுகோள்களை கொண்ட நிகழ்ச்சிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு சமூக பற்றாளனாகவும் கலை ஆர்வலராகவும் எங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார். இந்த 2 கலைஞர்களுடைய இணைவோடு நாங்கள் இன்றைய வாரம் மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கு துணை கலைத்திருக்கின்ற பாத்திரம் சகுனி. சகுனி என்பது ஒரு புதிய விடயம் அல்ல. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பதை போல் சகுனி என்கின்ற பெயருக்கு, சகுனி என்கின்ற பாத்திரத்துக்கு ஒரு மேலதிக விளக்கம் தேவையில்லை. இருந்தாலும் கூட எங்களினுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் தொலைக்காட்சி கூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருந்தால் அவர்களுக்கு இன்னும் சற்று விசாலமாக, ஆழமாக இந்த கதைகளை புரிய வைப்பதற்காக நாங்கள் சகுனியுடன் சற்று பேசிக்கொண்டு இங்கே வைத்தியர் விவேக், டாக்டர் விவேக் என்ன குற்றச்சாட்டுகளை சகுனியிடம் முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகளின் எதிரொலியாக எங்களுடைய வாழ்வை செப்பனிட ஒரு கருவியாக கையாள போகின்றோம் என்ற விடயங்களை கூட நாங்கள் அழகாக பார்க்கலாம். சகுனி என்றவுடன் தந்திரத்தனம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் சகுனி என்கின்ற ஒரு பாத்திரம் இன்று எங்களினுடைய வாழ்வியல் ஏட்டிலே தந்திரத்தனம் என்கின்ற பொருள்பட ஒலிக்கின்றது. எப்படி கூகுள் என்கின்ற சொல் இன்று தேடுதல் என்ற ஒரு பொருள்பட அகராதிகளிலே இடம் பெற்றது போல சகுனி என்பது தந்திரத்தனம் என்பதற்கு ஒத்திசைவாக பார்க்கக்கூடிய ஒரு பெயர். அந்த அளவுக்கு என்ன தந்திரத்தனங்களை இவர் செய்திருக்கின்றார் என்று பேசித்தான் பார்ப்போம். வணக்கம் சகுனி. வணக்கம். ரைட், நல்லது. நான் ஏற்கனவே கூறியதை போல சகுனி என்றால் ஒரு தந்திரத்தனங்கள் செய்பவர்கள், மந்திரவாதிகள் என்ற அர்த்தம். ராஜதந்திரி என்பது உங்களுடைய கருத்து. ஆனால் ஒரு தந்திரத்தனம் செய்து மற்றவர்களை அழிவுக்குட்படுத்துகின்ற மனிதர்களுக்கு நாங்கள் சகுனி வேலை பார்க்கின்றார் என்று கூறுகின்றோம். அந்த அளவுக்கு நீங்கள் இலக்கியங்களிலே உங்களுடைய பாத்திரம், நீங்கள் ஏற்படுத்திய தாக்கம் தான் அந்த அளவுக்கு மக்களால் வெறுக்கப்படுகின்ற, தந்திரத்தனத்துக்கு ஒப்புமையாக சொல்ற அளவுக்கு உங்களுடைய விஷயம் இருக்கின்றது. நாங்கள் அந்த தந்திரங்களில் என்னென்ன வகையான தந்திரங்கள் கூடாக நீங்கள் இந்த இலக்கியத்திலே இடம் பிடித்திருந்தீர்கள், எங்களுடைய மனங்களிலே இன்னும் ஆழமாக பதிவாகினீர்கள் என்பதை பார்த்தோம். கதாநாயகர்கள், பாட்டுடைய தலைவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறதை விட
உங்களை போல தந்திரத்தனங்கள் காட்டி கொடுப்பவர்கள், துரோகத்தனம் செய்பவர்கள் அதிகமாக எங்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறார்கள். அப்படி பதிந்திருந்தும் நாங்கள் ஏராளமான தந்திரத்தனங்களை புரிந்தவர்களாகவே இருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய வாழ்வை செப்பனிடுவதற்கு உங்களை அழைத்திருக்கிறோம். சரி சவுனி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கள்? எந்த? நான் அரசு சபையிலே இருந்தேன். துரியோதனனுடைய அரசு சபையிலே நானும் என்னோட சகோதரர்களும் அங்கே இருந்தோம். எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? எனக்கு என்னுடன் சேர்த்து 100 பேர். 100 சகோதரர்கள். 100 சகோதரர்கள். அப்ப அந்த நேரத்துல இந்த சனத்தொகை கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கே யாரும் எத்தனை குழந்தைகளும் பெறலாம். இப்பொழுது நாங்கள் 1க்கு மேல் இப்போது வேண்டாம், 2க்கு மேல் எப்போதுமே வேண்டாம் என்ற கோஷங்களோடு இருக்கின்றோம். அப்பொழுது தாராளமயமாக இந்த குழந்தை பெறுகின்ற விடயம் இருந்திருக்கின்றது. சரி, 100 பேர் எல்லாம் உங்களுக்கு 99 சகோதரர்கள் மட்டும் 99. அவ்வளவு பெரிய ஒரு சனத்தொகை, கிட்டத்தட்ட ஒரு கிராமம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த கிராமம் அங்கே இருந்தீர்கள்? அந்த அரண்மனையில தான் நாங்கள் இருந்தோம். அவ்வளவு பெரிய அரண்மனை. சரி, அரண்மனை துரியோதனனுடைய அரண்மனையில இருந்தோம். என்ன எப்படியாக துரியோதனன் உங்களை அவ்வளவு பெரிய அனுமதித்திருந்தார்? அவன் எங்களுக்கு மருமகன் முறை. அப்போ அவன் அரசு சபையில இருக்கும்போது நாங்கள் போனால் அவன் எழும்பி நின்று மரியாதை கொடுப்பான். 100 பேர் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வரும்போது அவன் எழும்பியே அவனுக்கு டயர்டா போயிட்டான். அப்ப அதுல அவனுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்த உடனே ஆங்கிலம் எல்லாம் அங்க கற்றுக்கொண்டீங்க சவுனி? வந்த நேரத்திலேயா இல்லாட்டி டயர்ட் எல்லாம் சொல்றீங்க? சரி, நல்லது. எங்களுடைய சமகால வாழ்வுக்குள்ளே வருகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வியல் உலகத்துக்குள்ளே வருகின்ற பொழுது எங்களினுடைய மொழிகள், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய கலாச்சாரங்கள் கூட உங்களுக்கு ஒட்டி கொண்டு விடுகின்றன. பரவாயில்லை, இன்னும் எங்களிடம் இருக்கின்ற தந்திரத்தனங்களோடு மீண்டும் உங்களுடைய தந்திரத்தனங்களை நீங்கள் அதிகமாக்கி கொண்டு விடுவீர்களோ என்ற அச்சம் கூட எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் நிறையவே உங்களுடைய குணத்தை ஒத்தவர்களாகவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய என்னென்ன விடயங்களில் உங்களுடைய தந்திரத்தனங்களை செய்தீர்கள், நாங்கள் எவ்விதமாக அதை மாற்றிக்கொள்ளலாம், தந்திரத்தனங்களை அல்ல அந்த குணங்களில் எப்படி விடுபடலாம் என்று பார்க்க. சரி, அப்ப துரியோதனனுக்கு ஒரு பெரிய சிக்கல், நீங்கள் வேற வேற எழும்பி நிற்கிறது. அவனுக்கு உங்கள் மேல விட்டு ஆத்திரம். அப்ப எங்களை 300 வரையும் கொண்டு போய் அடைச்சி போட்டான். சிம்மாசனத்துல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. எந்த நேரம் நானும் என்னுடைய சகோதர வேற எல்லாருக்குமே எழும்பி அவனுக்கு அலுப்பு. எழும்பாட்டி என்ன நடக்கும்? எழும்பாட்டி நாங்கள் விட மாட்டோம் தானே. நாங்கள் வயதுக்கு முத்தாங்களே எழும்பையில நாங்கள் கேள்வி. அவன் அந்த ஆத்திரத்துல எங்களை எல்லாரையும் கொண்டு ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்டான். சிறையில அடைச்சு போட்டான் 100 பேரையும். அப்போ எங்களுக்கு சாப்பாடு என்ன, 3 பருக்க சோறும் 1 முடர் தண்ணியும் தான் தருவான். அப்ப எங்களை பட்டினி போட்டு கொள்றதுதான் அவன் அந்த திட்டம். நீங்கள் இப்படி துரியோதனன் நீங்கள் எதிரியா இருந்திருக்கீங்க. நாங்கள் கேள்விப்படுற விடயங்களில் நீங்க தான் துரியோதனன் முழுக்க வழி நடத்தியதாகவும், நீங்கள் எதை சொன்னாலும் துரியோதனன் தட்டமாட்டார், தாய் சொல்லி தட்டினாலும் மாமன் சொல்லி தட்டமாட்டார் என்று கேள்விப்பட்டேன். அவன் எனது சகோதரர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டவுடன் தான் நான் எனது திட்டத்தை அங்கே நான் என்னுடைய சகோதரர்கள் சொல்லி, நீதான் எங்களுடைய சகோதரர்களில் அதி புத்திசாலி, எங்களுடைய சாப்பாடுகளை தண்ணியை உனக்கு தந்து உன்னை நாங்கள் வெளியே அனுப்புகிறோம், நாங்கள் செத்து போகிறோம் என்று சொல்லி சிறையிலே நடந்த கதை. சிறையிலே ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கொஞ்சம் 3 பேருக்கு எனக்கு தந்து என்ன சாப்பிட தந்து தண்ணியையும் குடிக்க தந்து என்ன அவ்வளவு பேருடைய சாப்பாட்டை 100 பேருடைய சாப்பாட்டை நீங்கள் தனியாக சாப்பிட்டு கவலையா இருக்கு இல்லையா? சகோதரங்கள்லாம் சாகுறார்கள். ஆனா எப்படியாவது துரியோதனன் பழி வேண்டவனும், எங்கள் சகோதரர்களை கொலைக்கு காரணமானவன் அவனை பழி வேண்டவனும். அதற்காகவே என்னை சகோதரங்கள் தன்னுடைய உணவையும் தண்ணீரையும் தந்து என்னை வெளியே அனுப்பினார். அவங்க என்ன தப்பிட்டானமா? சகோதரங்கள் செத்துட்டாங்க, எல்லாரும் செத்து போனாங்க. அப்படி நீங்கள் அப்ப சிறையில இருந்து வெளியில வந்தீங்க. அப்ப துரியோதனன் திட்டம் போட்டு சகோதரங்கள் கொல்லவனும் வந்ததுதான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அங்க உள்ள பார்த்தா எல்லாரும் செத்து கிடக்கு, நான் மட்டும்தான் உயிரோடு இருந்தேன். நீ எப்படி உயிரோடு இருந்தோம்னா, நான் அப்போதுதான் என்னுடைய ராஜதந்திரத்தை, துரியோதனா இவங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டார்கள், அதனால் நான் அவர்களை எல்லாம் கொன்று விட்டேன், நான் தான் உனக்கு உண்மையானவன் என்று சொல்லி அவனை நான் சதித்திட்ட நீங்கள் காக்கா பிடிச்சிருக்கீங்க. அது ராஜதந்திரம். வேற பெயர்கள் இருக்கின்றது. ராஜதந்திரம் என்ற பெயருக்குள்ளே சிறு பெயர்கள் ஏராளமாக இருக்கின்றது. ஓகே, சரி, நீங்கள் ராஜதந்திரமாக முதலாவது அடி துரியோதனனுக்கு, உங்களுடைய தந்திரத்தனம் முதலாவது பழித்தது துரியோதனனிடம். சரி, அப்படியா நீங்க வெளியில வந்தீர்கள். சரி, இப்ப நீங்கள் துரியோதனனை பழி வாங்குவதற்காக வெளியில் வந்து விட்டீர்கள். இறுதி வரை
துரியோதனனுக்காக நின்று துரியோதனனை வழிநடத்தி துரியோதனனுக்காக பாண்டவர்களுடைய நாட்டை பறித்து அவர்களுடைய நகரங்களை பறித்து 5 நாடு கேட்டு 5 நகர் கேட்டு 5 ஊர் கேட்டு 5 வீடு கூட இருக்க கேட்டு குறைந்தபட்ச உரிமையும் கிடைக்காமல் அவர்கள் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா என்னால் தனியால் துரியோதனனை பழிவாங்க முடியாது. அவனுக்கு அழிவு பாண்டவரால் தான் செய்ய முடியும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே சண்டையை மூட்டி அதற்கூட அழிவை தருவதற்காக அதுதான் என்னுடைய ராஜதந்திரம். எது எப்படியா இருந்தாலும் யாருக்கு சரிவிலை செய்தாலும் நீங்கள் தந்திரத்தனமாக சகோதரங்களின் கொலைக்கு காரணமானவனை நான் பழி வாங்குவதுதான் என்னுடைய ராஜதந்திரம். சரி, என்னென்ன வகையில அந்த பாண்டவருடைய நீங்கள் அவர்களை ஒரு நிற்கதியான நிலைக்கு தெருவுக்கு அப்படி கொண்டு வந்தீங்க? சூதுதான், சூதாடி பகடையாடி அவர்கள் நாட்டை வைத்தார்கள், நாங்கள் அது என்னுடைய ராஜதந்திரம். தருமருக்கு சூதிலே ஒரு விருப்பம் இருந்தது இல்லையா? அவருக்கு அந்த மாதிரி விருப்பம். அவர் வந்து அவர் தான் பெண்டாட்டியே வச்சவர். நாட்டை வைத்தான், ஊரை வைத்தான், வீட்டை வைத்தான், கடைசியிலே பெண்டாட்டியே வைத்தான். எல்லாத்திலும் தோல்வி, நாடு இல்லாம எதுவுமே இல்லாமல். சரி, நீங்கள் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச உரிமையாக கடைசி நாங்கள் கொண்டு இருப்பதற்கு இந்த வீடியோவை தர சொல்லி கேட்டிருந்தார்கள். நீங்கள் அதற்கு ஏன் அனுமதி மறுக்கவில்லை? அதுக்கே நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. வீட்டை கொடுத்துட்டா வீட்டுடைய இருந்திருப்பாங்களே, இவனை பழிவாண்ட முடியாது துரியோதனனை. இவர்களுக்கு இடையில எல்லாத்தையும் இல்லையாகும் போதுதான் இவங்களுக்கு ஆத்திரம் வரும். எங்களுக்கு ஒரு வீடு கூட தரமாட்டாண்டோ போர் பொறியுடன். உங்களுடைய நோக்கு பாண்டவர்களை பழி வாங்குவது அல்ல, துரியோதனனை பழி வாங்குவதற்கு நீங்கள் செய்த சதியிலே பாண்டவர்கள் இந்த நிற்கதியால் இவர்கள் துரியோதனன் அழிக்கப்பட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நல்லவனா கெட்டவனா? என்னுடைய சகோதரங்களின் சாவுக்கு காரணமான துரியோதனை அழிப்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அதற்கு எந்த தந்திரத்தனங்களை நாங்கள் ராஜதந்திரம், அது என்னுடைய ராஜதந்திரம். சகுனி தந்திரம் என்பதற்கு தொடக்கத்திலிருந்து முடியும் வரை சகுனி சொன்ன விடயம் ராஜதந்திரம். எனவே தந்திரம் என்பது ஒரு இழிவான செயல், நான் அதை செய்யவில்லை. ராஜதந்திரம் என்பது தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சொல். இந்த சொற்களை நாங்களும் எங்களுடைய வாழ்விலே குடும்பங்களிலும் ஏனைய இடங்களிலும் அரசியலிலும் கூட இந்த ராஜதந்திரம் என்பதனை எங்களினுடைய விடயங்களை நியாயப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எது எப்படியா இருந்தாலும் சகுனி போன்றவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றோமா பல தந்திரத்தனங்களுடன்? சகுனியில் என்ன இதை விட வேறு எவ்விதமாக குற்றங்களை பார்க்கின்றோம், அவ்விதமாக எங்களுடன் ஒப்பிட போகின்றோம் என்பது வைத்தியரான் சொல்ல வேண்டும். டாக்டர் சொல்லுங்க. சகுனியை உங்களுக்கு முன்னுக்கு நிப்பாட்டி இருக்கிறோம், நீங்கள்லாம் சொல்லணும். நான் பொதுவாக குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது 1, 2, 3 சொல்றது வழக்கம். ஆனா சகுனியை பொறுத்தளவில் நல்ல விஷயம் ஒன்றுமே இல்லாதபடியால் உருவமே அவருடைய குற்றம் தான். முதலாவது மிகப்பெரிய விஷயம், ராஜதந்திரம் என்ற பெயரில் சதி செய்கிறார். ராஜதந்திரம் என்பது ஒரு பக்கம் நின்று அந்த பக்கத்தை வெல்ல பண்ணுவதுதான் ராஜதந்திரம். ஒரு பக்கம் என்றால் சரியான பக்கத்துல வெல்ல பண்ணுவோம். இவர் வந்து சதி செய்து தன்னுடைய சுயநலத்துக்காக 2 குலங்களையும் அழிய வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்கட தாய் நாட்டிலும் காக்கா பிடித்தல் என்று நான் சொன்னேன், இவர் ராஜதந்திரம் என்றால் நீங்கள் சதி செய்து 2 குலங்களை அழிய வச்சிருக்கிறார். அதே போல நம்ம நாட்டில கூட இப்ப தற்காலத்தில் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்புக்காக ஒருவரை பழிவாங்க நோக்கிறார்களே தவிர மக்களுடைய நன்மையை எதிர்பார்ப்பதில்லை. இதேதான் சகுனியும் செய்திருக்கிறார். ஒரு குலம் 2 குலத்தை அழிய வச்சிருக்கிறார் தன்னுடைய சுயநலத்துக்காக. 2வது விஷயம், நீங்க எங்க போனாலும் பாண்டவரை பார்க்காமல் இருக்கலாம், துரியோதனை பார்க்காமல் இருக்கலாம். சமகாலத்தில் சகுனி இல்லாத இடமே இல்லை. வேலைத்தளத்தில் போனா சகுனியை பார்க்கலாம், தமிழ் பாடசாலைகளில் போனா சகுனியை பார்க்கலாம். எங்கே போனாலும் சகுனியை நீங்க ஒரு நாளும் மிஸ் பண்ண முடியாது. அதுதான் 2வது குற்றச்சாட்டு. வந்து குடும்பங்களில் கூட சகுனித்தனம் செய்வர்கள். ஆமா, குடும்பத்தை நீங்க பொதுவா எடுத்தீங்களா, வெளிநாடுகளில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மட்டுமே மிக இறுக்கமான உறவுகள் இருக்கிறது. தாய் நாட்டுல பாத்தீங்களா அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, எல்லாரும் சேர்ந்து கணவன் மனைவி சம்பந்திகள் அண்ணன் அக்காண்டு எல்லாரும் ஒரு உறவு இருக்கும் போது அந்த உறவை பிரிப்பது கஷ்டம். இங்க வந்து பொண்டு வந்து கணவனுக்கு மனைவிக்கும் இடையில அதில் சகுனிமாலி பல பேர் போய் உதவி செய்வதாக சொல்லிக்கொண்டு அந்த குடும்பத்தில் புத்திமதி சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறார்கள். நல்லது. சகுனியினுடைய தந்திரத்தனங்களோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். நேர்களை நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு சகுனித்தனம் போன்ற செயல்களுடன் இருப்பவர்கள், சகுனிகளாக வாழ்பவர்கள், சகுனித்தனங்களுடன் வாழ்கின்ற எங்களினுடைய சகுனி நிலைப்பாடுகளை நாங்கள் யார், எங்கே, இந்த சந்தர்ப்பங்களிலே எப்பொழுதெல்லாம் சகுனிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம், சகுனிகளுக்குரிய தன்மைகளோடு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியதான உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை, பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது ஒரு விடயம். டாக்டர் விவேக் சொன்னார், இங்கே நாங்கள் பாண்டவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் கௌரவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த
மகாபாரத போரினை கூட ஒரு சில வேளைகளிலே பார்க்க முடியாத ஒரு உலகை நாங்கள் கண்டாலும் கூட சகுனிகளை நாங்கள் பார்க்க தவற விட முடியாது. அந்த அளவுக்கு சகுனிகளால் நிறைந்து போன தேசத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சகுனிகளால் நிறைந்து போன தேசத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்கோ ஒரு யுத்தம் வெடித்துக் கொண்டே இருக்கும். அது வீட்டுக்குள் வெடிக்கும், சமூகத்துக்குள் வெடிக்கும். நீங்கள் சொல்வதை போல வேலைத்தளங்களுக்குள்ளே, பாடசாலைகளுக்குள்ளே, நண்பர்களுக்கு இடையிலே, தொழில் நிறுவனங்களுக்கு இடையிலே ஏராளமான யுத்தங்களை வெடிக்கும். அது வெடிப்பதற்கு காரணமாக சகுனிகள் நிறைந்து போய் இருக்கிறாங்க. சொல்லுங்க. அதாவது மற்ற விஷயம் இப்ப குடும்பத்தில சகுனி தான் உதவி செய்யறதா நினைச்சு கொண்டு 2 பக்கத்தையும் குடும்பத்தை அழிச்சிருக்கிறார், 2 பரம்பரை. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள், குடும்பத்திலும் பலர்கள் பலருடைய தலையிட்டால் குடும்பங்கள் பிரிந்து போகிறது. மற்றது இவர் சகுனி சொன்னார் தான் ராஜேந்திரம் சொல்லி சுயநலத்துக்காக செய்திருக்கிறார். அழைக்கலாமா என்கின்ற எல்லோருமே ஏதாவது செய்துவிட்டு ராஜேந்திரம் என்று சொல்லிக் கொள்கிற நிலைப்பாடு இருக்கிறது. பார்ப்போம். ஒரு நேர் இப்பொழுது அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் குரலிருந்து சிவா பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் குரலில் இருந்து சிவா பேசுறேன், குரல் பகுதியில இருந்து. நீங்கள் தெளிவாக பேச வேண்டும், எனக்கு சரியா கேட்குதில்லை. இப்ப விளங்குதா? சற்று உயர்த்து பேசுங்கள். ஹலோ, நான் குரலில் இருந்து சிவா பேசுறேன். வணக்கம் சிவா, சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் உங்களோட தலையங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையாக தான் இருக்கின்றது. சகுனி என்பது உண்மையில எங்களுடைய ஈழ மக்கள் மத்தியில இன்றும் இருக்கின்றார்கள், அன்று தொட்டு இன்று வரையும் இருக்கின்றார்கள். அதே நேரம் எங்களுடைய இந்த போராட்ட காலகட்டத்திலே நீங்க சொன்ன மாதிரி இந்த ராஜதந்திரம் என்ற போர்வையில இந்தியா ஒரு சவுனியாக ஈடுபட்டிருக்கு. போராட்ட வரலாற்றை இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மத்தியில இன்றைக்கு இந்த போராட்ட முன்னெடுத்து நாங்கள் ஒரு விடுதலையின் உச்ச கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல சர்வதேச நாடுகள் சவுனிகளாக இருந்துகின்றன. அந்த போராட்டம் இன்றைக்கு எந்த அளவுல தோல்வி அடைந்த மாதிரி பின்னடைவில் போய்கொண்டிருந்தாலும் அரசியல் போராட்டம் முன்னெடுப்பு கிட்ட வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த புலம்பெயர் நாட்டில் வாழுகின்ற தமிழர்கள் ஒரு பகுதியினர் இன்றைக்கு சவுனிகளாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஊடாக இந்த சவுனிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சுதாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே சவுனிகள் இருக்கும் வரை எந்த ஒரு போராட்டமும் நீடிக்குமே தவிர குறுகாலத்தை முடிவடையாது. ஆனால் எப்படியாக இருந்தாலும் அந்த ஒரு ராமாயணம் போன்ற ஒரு பாரதம் போன்ற ஒரு கதைக்கு ஒரு முடிவிற்கோ அதே மாதிரி எங்களுடைய தேசத்தினுடைய ஒரு விடுதலைக்கும் பல சவுனிகளின் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் ஒரு விடிவு கொண்டு கூறிவிடுவது. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய கருத்து அரசியல் ரீதியான ஒரு விடயத்தை அவர் எடுத்திருந்தார். நல்லது. அரசியல் ரீதியாக உலக சர்வதேச ரீதியிலே என்னென்ன விதமாக சவுனிகள் இருந்தார்கள் என்று பார்த்தோம். நாங்கள் அகல கால் வைப்பதற்கு முதலாக எங்களுக்குள்ளே எங்களுடன் ஒட்டிக்கொண்டு மாமனாக துரியோதனனுக்கு இருந்து கொண்டே மருமகனை இடறிவிடுகின்ற குளிபறிக்கின்ற ஒரு தந்திரத்தன மிக்க சவுனியாக இருந்ததை போல முதலிலே சர்வதேச பரப்புக்கு போவதற்கு முதல் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே எங்களுடைய உள்ளாந்த ரீதியில் எங்களுடைய இனங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை இடறி விடுபவர்களாக இருக்கின்றோமா, நாங்கள் எங்களுக்கு குழி தோண்டுபவர்களாக இருக்கின்றோமா? அப்படியானால் அந்த இடங்களிலே நாங்கள் சகுனிகளாக மாறுகின்றோம். வெறுமனே தனித்து அரசியலில் மட்டுமல்ல, சாதாரண வாழ்வு விஷயங்களில் கூட எங்களினுடைய குழிபறித்தல் இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் சகுனிகளாக இருக்கின்றோம் என்ற கருத்தை தான் டாக்டர் சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? பிரான்ஸ்ல இருந்து சுபிராணி பேசுறேன். சுபிராணி, ஆமா, சொல்லுங்க. உண்மைக்கு அருமையான ஒரு கருத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஏனென்றால் அந்த காலம் தொடங்கி இன்று வரை இருக்கிற இந்த சவுனியலால எங்கள் தமிழ் மக்கள் சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னும் அடி விழுந்து 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 அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எதிரி எப்படி எங்களை கையாண்டு குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்று. ஆனால் நாங்கள் எடுத்த இந்த விடுதலை போராட்டத்தை இப்படியான ஆக்களால வழங்கி கொண்டு போகுது. இன்னும் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற சவுனியலோட சேர்ந்து இங்க புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற சவுனியலும் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்ப இப்படியான சவுனியலால வெட்கம் இல்லையா எங்களோட தமிழ் மக்களுக்கு நாங்கள் எடுத்த போராட்டம் இப்படியான ஒரு மழுங்கடிக்கப்படுது என்று ஒருவருக்கு முன்னாடி அன்றைக்கு ஒரு இதுல நாங்க பார்த்தோம். புலம்பெயர் தமிழர்களுடைய இந்த நாடு கடந்த தமிழீழத்துல வந்தார்கள். எவ்வளவு வெக்கமா இருக்கு. நாங்கள் மக்கள் எல்லாரும் ஏன் ஒருமித்து நாங்கள் அவர்களை தெரியப்படுத்தின நாங்கள் ஒரு நல்லவன் எங்களுக்கு வேணும் என்றதுக்காக தான் நாங்கள் இங்க இருந்து எல்லாரையும் தெளிவுபடுத்தினோம். அதுக்குள்ளேயும் சவுனி மாதிரி இப்ப என்ன பணத்துக்கு விலை போயிடலாமா அல்லது அரசாங்கத்துக்கு துணை போயிடலாமா? வெக்கம் இல்லையா எங்களோட தமிழர்களுக்கு? நாடு கடந்த எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த எவ்வளவு லட்சம் மக்களை இழந்து போனோம். அந்த ரத்தத்துக்காகவும் அந்த உயிர்களுக்காகவும் அந்த அங்கங்களை
இழந்தவர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்கணும் என்ற ஒரு ஒற்றுமை இல்லாம வாழ்ற எங்களோட தமிழ் மக்களுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்குன்றத கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சோம்டா ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து நடப்பான். இந்த சவுனி தன்னுடைய சகோதரர்களே இழந்து கடைசியில அவனுக்கு எதிரிக்கு துணை போடுறன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை துவக்கி கடைசியில எவ்வளவு அழிவு கொண்டு வந்த அந்த தர்மம் தான் நிலைநாட்டின. அதே போல எங்களுடைய விடுதலை போராட்டம் என்றைக்கும் ஒற்றுமையா இருந்து நாங்கள் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கூட தயவு செய்து எங்கள் தமிழ் மக்களே வெளிநாட்டுல இருக்கிறோம். இனியும் இந்த புலப்படக்கூடாது நீங்க நினைக்கலையா? இழந்த உயிர்களை என்றாலும் கொஞ்சமாவது நினைச்சு பாருங்கள். எவ்வளவு வேதனையா இருக்குது. அங்க அவன் பட்டினிச்சா ஒரு பக்கம் எலெக்ஷனை காட்டி பே காட்டுறான். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கருணாநிதி பிச்சை போடுற மாதிரி மக்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அங்க வாக்கு போடுறான். இதுதான் இப்ப இந்த எலெக்ஷன்லயும் தேர்தலையும் மக்களை தெரிவுபடுத்துறதுலயும் இருக்கு. ஏன்னா மக்களே ஒரு நல்ல நியாயத்துக்கு நீங்க துணைப்போங்க. நல்ல ஒரு ராஜ்யத்தை நாங்க கட்டி எழுப்ப வேணும். எங்கள் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் மழுங்கடிக்க கூடாது. தயவு செய்து எட்டப்பனும் சவுனிகளும் கோணிகளும் போல இருக்காதீர்கள். இந்த எங்கள இதிகாச வரலாறுகள் காட்டுறது எங்களுக்கு ஒரு துணிந்த மனதோட தமிழன் தலை நிமிந்து நடக்க வேணும். பாரதியார் சொன்ன மாதிரி தலை நிமிந்து நிற்க வேணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று வாழுங்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த இடத்துல எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த யாப்பு சட்டத்தை எல்லாம் இருக்குமே ஒரு சட்டம் இல்லாம ஒரு அரசியல் நடத்த முடியுமா? வெட்டங்கட்ட தமிழர்களே என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு நாங்களே நடக்க வேணும். சட்டத்தை மனம் விட்டு கதைச்சு என்னென்ன செய்ய போனோம்ன்றத ஒரு பங்களிப்பை செய்யுங்கள். அதை விட்டு போட்டு இந்த மானங்கட்ட பிழைப்பு பிழைக்க கூடாது. இங்க அளவாந்து சிங்களவனுக்கு ஒரு நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு பார்த்தீர்களா சவுனி எவ்வளவு தூரம் உங்களினுடைய அந்த துர் நடத்தை எங்களுடைய சமூகத்தை காலம் கடந்து இன்றைய வாழ்வை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து இருக்கின்ற அளவுக்கு உங்களுடைய பாத்திரம் நீங்கள் மக்களுடைய மனங்களிலே ஆழமாக ஒட்டி இருக்கின்றீர்கள். அந்த அம்மையார் அரசியல் பேசி இருந்தாலும் கூட நாங்கள் வாழ்வு பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுடைய நடப்பியல் வாழ்வை பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அரசியலை தவிர்த்து விட்டு நாங்கள் பேச முடியாது. கடலை பற்றி பேசுகின்ற பொழுது அலைகளை தவிர்த்து விட்டு பேச முடியாது. வானத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மேகத்தை தவிர்த்து விட்டு பேச முடியாது. அதே போலவே வாழ்வு பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எங்களினுடைய புலம்பெயர் வாழ்வு பற்றி பேசுகின்ற பொழுது அரசியலை தவிர்த்து பேச முடியாது என்பதை அவருடைய துணையில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரசியலில் உள்ள சவுனிகளை மட்டும் நாங்கள் பேசிக்கொண்டு நிறுத்தாமல் வாழ்வு வீதிகளுக்கும் பெறுவோம். வாழ்விலே அரசியல் ஒரு பங்கு. அதை விடு வேற எந்தெந்த இடங்களிலே நாங்கள் சவுனித்தனங்களோடு வாழ்கின்றோம், எப்படியாக மாற்றப்பட வேண்டும் என்ற உபாயங்களை கூட நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது என்ன ஒரு நேர அழைப்பில்லை. வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நாங்க பிரான்ஸ் போபி கேக்குறேன். வணக்கம் போபி, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. நான் பிரான்ஸ் போபி கேக்குறேன். போபி கேக்குது, நீங்க சொல்லுங்க, சொல்ல வந்த கருத்தை. நான் சவுனி சவுனியில பல ஆம்பளை சவுனி இருக்கு, பொம்பளை சவுனி இருக்கு. பொதுவாக அழைப்போம் நாங்கள். பொம்பளை செய்தால் அவரும் சவுனி தான். நீங்கள் எந்த சவுனியை பற்றி பேச போறீங்க? பொம்பளை சவுனிய? குடும்பங்களுக்குள்ள பல சவுனிகள் இருக்கணும். நான் சொல்ற முக்கியமா பொம்பளை சவுனியில சொல்றேன். சொல்லுங்க. அதை குடும்பங்களை பிரிச்சு போட்டு தாங்கள்லாம் நல்லது தாங்கள்லாம் நல்லது காஞ்சிபுரம் சாரிகளையும் கட்டிக்கொண்டு தெரியலாம். சொல்லுங்க போபி. இப்ப இப்ப சவுனியன்னு சொல்லிக்க தனியா பஞ்ச பாண்டவர் அந்தந்த காலத்து சவுனியலை இப்பத்தே சவுனியலை நாங்கள் பார்க்க வேணும். இப்பதே சவுனியலை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த சவுனியை இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்கள். அதனால நாங்க அவர் நல்ல வடிவா இருக்கிறார். அவரை பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. நன்றி, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நாங்கள் இங்கே அழகு ராணி போட்டி அல்லது அழகு ராஜன்கள் கூட சொல்லலாமா, அவர்களுடைய போட்டி இங்கே வைக்கவில்லை. அழகாக இருக்கட்டும், அந்த விடயங்கள் எல்லாம் நல்லது. அவையெல்லாம் அப்புறமாக இன்னும் ஒரு பொழுதிலே நாங்கள் அழகாக பேசுவோம். இப்பொழுது இந்த வேஷங்களுக்குள்ளே இருக்கின்ற அகரீதியாக நாங்கள் போட்டிருக்கின்ற வேஷம், மன ரீதியாக நாங்கள் தரித்திருக்கின்ற பாத்திரங்கள், அவர் அழகாக சொன்னார். பெண் பிள்ளை சவுனிகள் கூட இருக்கின்றார். உண்மைதான். சவுனி என்பது இது ஒரு ஆண் பாத்திரமாக இருந்தாலும் கூட வாழ்வு வீதிக்கு நாங்கள் அழைத்து வருகின்ற பொழுது அது ஒரு பொதுப்பாலாக வைத்து பார்ப்போம். சகுனி என்பது வெறும் ஆணுக்கானது மட்டுமல்ல, பெண்ணுக்கானதும் தான். சொன்னதை போல குடும்பங்களுக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சிறிய இடைவெளி இருந்தால் அதற்குள்ளே இடையே சென்று அதை விரித்து 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 விசாலமாக்கி பாரத போரை விட மிக கொடுமையான போர்களை நடத்துவதற்கு கூட எங்களுடைய ஆண் சவுனிகளும் பெண் சவுனிகளும் கூட காரணமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை கூட அவருடைய கருத்தில் இருந்து வெளியே வந்தது. என்ன ஒரு நேரை பார்த்துடுவோம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க?
வணக்கம், சுவிஸ் வாசல்ல இருந்து ரவி செலுத்திர பேசுகிறேன். ரவி